திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையரகர மகாதேவா. தென்னாளுடைய சிவனே போற்றி, நாட்டவருக்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலே மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பு சார்ந்த ஆன்மீக பக்த கோடிகளே, ஆதிசக்தி யூடியூப் சேனல் அவர்களுக்கு எல்லாத்துக்கும் பக்த கோடிகளுக்கும் அடியினுடைய பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களே, இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு தலைப்புகளை கொண்டு அந்த இயல்பாக அது என்ன இருக்குதோ அப்படியே சுவாமி உணர்த்திய வண்ணம் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த தலைப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் எல்லாத்துக்கிட்டேயும் எல்லா விஷயமான ஒரு பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதில் பணப்பிரச்சனை அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து கடைசிகார இழக்கிற வரைக்குமே அந்த பண கஷ்டத்திலேயே இறப்பாங்க. சில பேர் பிறந்ததுலேருந்து கடைசி காலம் வரைக்கும் நல்ல செல்வாக்கூட இருந்திருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா பாதி டைம் கஷ்டம், பாதி டைம் நல்ல ஒரு புண்ணியம், இந்த மாதிரி பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாழ்க்கை தமிழில் ஒவ்வொரு மாறிண்டே இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த பண பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது, நம்ம கையில் எப்படி நம்ம பணத்தை பொறுத்த வரைக்கும் தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிறோம். நண்பர் மக்களே, பொதுவாக ஒரு விஷயம் நம்ம ஒரு சின்னதாக லாஜிக்காக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் படைக்கப்பட்டது எதுவுமே குறை அல்ல, நிறைவாக தான் கடவுள் படைச்சிருக்கிறார். நம்ம நடந்துக்கிறதும் பழகிறத வச்சு தான் நமக்கு நிறை குறைன்னு வருது வர. இந்த தொட்டில் பழக்கும் சுடுகாடு வரைக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம சின்ன வயசில் நம்ம எப்படி வளரோமோ அதுதான் கடைசி வரைக்கும் வளரும். நம்ம வளர்கின்ற இடத்துல ஒரு சில விஷயங்கள், ஆசைகள், பேராசைகள் பார்க்குற நம்மளும் அந்த மாதிரி மாறணும், அப்படி நடந்துக்கணும், அப்படி இருக்கணும் அப்படி என்பதுக்காக பார்க்குறது ஒரு தேவைகள் அதிகரிக்கனால தான் இந்த பண கஷ்டங்கள், பணப்புழக்கங்கள் நமக்கு அதிகமாகுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் பிறந்த எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். தனக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும், தனக்கும் ஒரு சொந்த நிலம் இருக்கணும், எல்லாத்துக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் அல்லவா? அந்த ஆசையாகப்பட்டது எப்படி அது நிறைவேற்றலாம் அப்படின்னு அடின்னு இன்றைக்கி சொல்ல போகிறேன். பொதுவாக பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தை பிறந்துட்டா நட்சத்திரம், ராசி, லக்னம் தான் தீர்மானம் பண்ணது. இது நம்முடைய வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி பார்த்திங்கன்னா, நல்லவனா கெட்டவனா அப்படின்னு பார்த்தா பூர்வ ஜென்மம் தான் நம்ம தீர்மானிக்கிறது. இதில் போன ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணமோ அந்த இந்த ஜென்மத்தை நம்ம அனுபவிக்கிறோம். போன ஜென்மத்தில் நிறையா உதவிகள், நிறையா தானங்கள், நிறைய தர்மங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்டி இந்த பிறப்பு நம்ம சுகமாக இருக்கலாம். போன ஜென்மத்தை நம்ம பாவம் நிறையா பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஜென்மத்தை கஷ்டப்பட்டதான் ஆகணும், உப்பு தின்னா தண்ணி குடிச்சதான் ஆகணும். அதுபோல் நம்மகிட்ட தான் எல்லாமே இருக்குது, சரிங்களா? நம்மகிட்ட தான் எல்லா விஷயங்கள் இருக்குது. நம்ம ஏழையாக போகிறதுக்கும், பணக்காரனா ஆவதுக்கும், ஒரு எதிரியை சம்பாதிக்கிறதுக்கும், எதிரி வீழ்த்துவதுக்கும் எல்லாத்துக்கும் நம்மகிட்ட தான், நம்மகிட்ட கையில் இருக்குது. ஆக இந்த பண கஷ்டம் அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் இருக்கும் இல்லைங்கள. அந்த பண கஷ்டத்தை எப்படி நம்ம விடுபடலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக சைவ திருமுறைகளில் எளிமையான பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பூஜை செய்யணும், இந்த பண பிரச்சனை தீர்வதற்கு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் மகாலட்சுமி பூஜை பண்ணணும். இந்த மகாலட்சுமி பூஜை பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் பூஜை செய்வதற்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகணும். இப்போ நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி எல்எல்ஆர் போகிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த பண கஷ்டம் நம்மக்கிட்ட வரப்போகுது அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம முன்சமே தப்பிக்கிறது, சமாளிக்கிறது அப்படின்னா அது கடவுள் வழிபாட்டை தவிர்த்து வேறு எந்த வழிபாட்டும் செய்ய முடியாது. ஒன்று. ரெண்டாவது, கடவுள் வழிபாடு எங்களுக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை, பரிகாரம் செய்வதற்கு காசு கிடையாது, அந்தளவுக்கு நாங்கள் ஏழை சாமி அந்தளவுக்குலாம் வசதியில் பண்ண முடியாதுன்னா நல்ல ஒரு ஆன்மீக குரு, அந்த குருநங்கிட்ட நம்ம கிடைச்சிட்டாங்கன்னா அவரே உங்களுக்கு எல்லா விஷயங்கள் சொல்லி பூஜை புனஸ்காரம் பண்ணி அவரே நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார். இதெல்லாம் அந்த மாதிரி குரு பார்ப்பது நமக்கு அரியுது. அந்த மாதிரி குரு நம்ம கிடைச்சிட்டாங்கன்னா பயன்படுத்திக்கவங்க ரொம்ப சந்தோஷம். இப்போது அந்த மகாலட்சுமி பூஜை நம்ம யாகமோ பூஜையோ நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பண கஷ்டம் இதுலேருந்து விடுபடலாம். சரிங்களா? எப்படி விடுபடலாம் சாமி அப்படி கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படுது, ஒரு வீடு கட்டிட்டீங்க, அந்த வீட்டுக்கு ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னா இப்போ ஒரு 10 லட்ச ரூபா டிமாண்ட் ஆச்சு, வரக்கூடியவங்க எனக்கு காலதாமதம் பண்ணுறாங்க, பொருள் காலதாமதம் ஆகுது அப்படின்னா இந்த மகாலட்சுமி யாகத்தை கோயிலையோ அல்லது ஏதாச்சும் ஒரு பொது இடத்துல அல்லது உங்கள் வீட்டிலையோ நீங்கள் மகாலட்சுமி யாக பூஜையோ மந்திரமோ நீங்கள் ஜபிச்சிங்க அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபா பணம் யார் மூலியமாகவோ ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு சேரும். ஸோ இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இது நிறைய பேர்த்துக்கு இந்த மகாலட்சுமி யாகம், மகாலட்சுமி பூஜை சிரத்தையாக பண்ணி நிறைய பேர் பலனை அனுபவிச்சிருக்காங்க. அதே போல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் எந்த ஒரு யாக பூஜைகள் பண்ணாலும் அதை கணக்கு வழக்கு பார்க்காதீங்க, திருப்தியாக செய்யுங்க. இந்த மகாலட்சுமி பூஜைக்கு இவ்வளோ செலவாகுதா,
இவ்வளோ அர்ச்சகருக்கு தட்சணை கொடுக்கணுமா, இவ்வளோ இதெல்லாம் பண்ணணுமா, சிம்பிளாக பண்ணிட்டு போயாண்டா அப்படின்னு சொன்னாலும் சிம்பிளாக பண்ணுறதும் இருக்குது, நல்லா பிரமாதமாக பண்ணுறதும் இருக்குது. அதுக்கும் கீழே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா கூட அம்பாளுடைய அந்த நாமத்தை சொல்லி பண்ணுவது கூட இருக்குது. மொத்தத்தில் அந்த பண பிரச்சனை நீங்குவதற்கு மகாலட்சுமியை வந்து நீங்கள் தினந்தோறும் வழிபாடு பண்ணுங்க. குறிப்பாக சுக்கிர பூஜைன்னு சொல்லுவாங்க. இந்த சுக்கிர பூஜையை நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. என்ன சுக்கிர பூஜை கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை 6 to 7 காலையில் டைமில் நீங்கள் 5:30 மணிக்கெல்லாம் கோவில் இருக்கணும். அந்த 5:30 மணி கோவில் இருந்தால் தான் அர்ச்சக நடையை திறந்து இந்த 7 மணிக்குள்ளார அந்த பூஜை பண்ணதுக்கு இருக்குது. அந்த சுக்கிர பூஜை பண்ணுங்க. சப்போஸ் கோயிலுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா வீட்டிலே இருந்து சுக்கிர பகவான் நினைச்சோ ஒரு கலசமோ அல்லது விளக்கில் ஒரு தீபம் ஏற்றியோ அந்த சுக்கிர பகவானை ஆவாகனம் செய்து மந்திரங்களை உச்சாரணம் பண்ணி சுக்கிர பூஜை வழிபாடு பண்ணுங்க. இந்த சுக்கிர பூஜை வழிபாடு பண்ணி முடித்த பிறகு அந்த ஆந்திவே நீங்கள் மகாலட்சுமியை பூஜை பண்ணணும். ஏன்னா நவகிரக பூஜை பண்ணுறதை காட்டிலும் அந்த நவகிரகத்துக்கு உண்டான அதி தேவதைகளை நீங்கள் பூஜை பண்ணணும். அப்போதான் அதுக்கு பலன் கொடுக்கும். இப்போ சனீஸ்வரனை 7 நாட்டு சனின்னு நினச்சிக்கோங்களேன். அந்த 7 நாட்டு சனீஸ்வரனுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு பக்கத்தில் நீங்கள் பைரவரை நமஸ்காரம் பண்ணணும். அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ ஒரு ஏகமாக மட்டும் இருக்கக்கூடாது, இன்னொன்று இருந்தால் ஏதுவாக இருக்குமோனோ. அது போல் நீங்கள் சுக்கிர பூஜை பண்ணுங்க. சுக்கிர பகவானை நீங்கள் அவருடைய மந்திரங்கள், எந்திரங்கள், தந்திர பூஜைகள் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நல்ல வாத்தியாரை வச்சு அவர்கிட்ட நல்ல ஒரு பூஜை கற்றுட்டு நீங்கள் பண்ணுங்கள். அவாளை வச்சு பண்ணுங்க சொல்லுங்கள். அந்த சுக்கிர பூஜை முடிச்சுட்ட பிறகு நீங்கள் மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கள். இப்போ மகாலட்சுமி அப்படி பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி பூஜை இருக்குது, அடுத்து சோடச மகாலட்சுமி பூஜை இருக்குது, அல்லது வரலட்சுமி பூஜை இருக்குது. இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி பூஜை இருக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுலையும் மகாலட்சுமி பூஜை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் மகாலட்சுமி பூஜை பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு வாழ்க்கையில் பண பிரச்சனையே வராது. இது உண்மையாலும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வரலட்சுமி பூஜையோ இல்லை மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை பண்ணி பாருங்களேன், நிச்சயமாக உங்களுக்கு பண பிரச்சனையே வராது. இந்த வரலட்சுமி பூஜை அப்படின்னு சொல்லும் பொழுது பிரதானமாக பெண்கள் அதிகமாக செய்வது வழக்கமாயிடுச்சு. அது எங்களுடைய கொங்கு நாட்டில் ரொம்ப பிரமாதமாக வரலட்சுமி பூஜையை சிறப்பாக கொண்டாடுறாங்க. என்னடா கொங்கு நாட்டு அப்படின்னு சொல்ல வேண்டாம், ஏன்னா நான் அடியின் கொங்கு நாட்டு இருக்கும் பட்சத்தில் இருந்து தான் நான் சொல்கிறேன். நான் அதனால் அடியின் கொங்கு நாட்டை சேர்ந்தவன் தான். அதனால் இந்த கொங்கு நாட்டில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. இந்த வரலட்சுமி பூஜை பெண்கள்லாம் கொண்டாடணுமா சுவாமி, ஆண்கள்லாம் கொண்டாடக்கூடாதா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கும் பட்சத்தில் இருந்தால் என்ன விடை அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த பூஜை யார் வேணால் கொண்டாடலாம். அந்த பூஜைக்கு உண்டான விஷயம் மந்திரம், எந்திரம், அந்த கிரியை பூஜைகள்லாம் உங்களுக்கு தெரியும் பட்சத்தில் இருந்தால் யார் வேணால் செய்யலாம். இருந்தாலும் குறிப்பாக பெண்களுக்கு அது ஒதுக்கப்பட்டது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளியில் ஒரு மாணவன் முதலிடம் வாங்குகிறான், இன்னொரு மாணவன் மாவட்ட அளவில் வாங்குகிறான், இன்னொரு மாணவன் மாநில அளவில் வாங்கலாம். ஆக 3 பேரும் முதலிடம் தான். ஆனால் வித்தியாசம் என்ன, யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னா மாநில அளவில் வாங்கின மாணவனுக்கு தான் நமக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அதுபோல் அப்போ 2 பேர் மோதனா அப்படி கிடையாது, எல்லாரும் சமந்தான். ஆனால் முக்கியமாக அந்த குறிப்பாக பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பூஜையாக கருதப்படும். ஏன்னா ஆண்களுடைய ஆயுள் பலம், ஏன்னா ஆண்கள் வெளியில் போய் சம்பாதிச்சா தான் பொருளாதாரம் நமக்கு பெருகணும். அப்போ என்றைக்குமே ஆண்கள் மட்டும் கும்புறது, பெண்கள் மட்டும் சாமி கும்புறதே கிடையாது. நம்ம சைவத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா 2 பேரும் குடும்பத்தோடு சேர்ந்து நம்ம சுவாமி வழிபாடு பண்ணுவதெல்லாம் சிறப்புன்னு சொல்லப்படுது. என்றைக்குமே தனித்து ஆணோ பெண்ணோ பூஜை செய்கிறது அப்படின்னு கிடையாது. அது ஒரு பலனை கொடுத்தாலும் 2 பேர் சேர்ந்து செய்யணுமாமா. இப்போ உதாரணத்துக்கு தான தர்மமே பண்ணால் கூட கணவன் மனைவியும் இல்லத்தோடு இருந்து சேர்ந்து பண்ணணும். இப்போ திருநீலகண்டர் நாயனார் அப்படின்னு சொல்லக்கூடிய நாயனார் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணார்னா திருவோடு கொடுக்கும் பொழுது மனைவியோட சம்மதத்தோடு சேர்ந்து தான் அந்த திருவோடு கொடுத்தார். அமர்நீதி நாயனார் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா அவருடைய தொழில் என்னன்னா நெய்தல் தொழில். அந்த தொழிலில் இருந்து அடியார்களுக்கு மனைவியோடைய சம்மதத்தோடு என்ன பண்ணாங்க, அடியார்களுக்கு அந்த கோபணத்தை தானமாக கொடுத்தாங்க. நம்மளுடைய ஆன்மீக புராணத்தில் பார்த்தீங்கன்னா இல்லறத்தோடு இருந்து எந்த ஒரு பூஜை செய்தாலும் சிறப்பு. அப்போ வரலட்சுமி பூஜை பெண்கள் மட்டும் செய்ய சிறப்புன்னு கேட்டால், பெண்கள் ஆண்களுடைய ஒத்துழைப்பினாலையும் அவர்களுடைய ஆணையின்படி தான் செய்கிறாங்க. அது அவங்களுக்கு புண்ணியம்தான். அர்த்தநாரீஸ்வரருடைய வடிவம் என்ன சொல்லப்படுதுன்னா, ஒவ்வொரு ஆணுக்குள்ள ஒரு பெண்ணும் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ள ஒரு ஆணும் இருக்கிறாங்க. ஸோ கணவன் மனைவி என்பது எந்த பூஜை செய்தாலும் அதை பலனை தரும் என்று சொல்லி வரலட்சுமி பூஜையை எல்லாரும் செய்யுங்க, யார் வேணால் செய்யலாம்.
முதல்ல வந்து அந்த பூஜை எடுக்கும் பொழுது ஒரு நல்ல அந்த விஷயம் தெரிந்த ஒரு அர்ச்சகரை கொண்டு அந்த பூஜையை நீங்கள் வந்து தொடங்குங்க. அதே போல் அந்த வரலட்சுமி பூஜை நீங்கள் தொடங்கிட்டீங்க அப்படின்னா எந்த தடை வந்தாலும் அதை விட்டுறாதீங்க. அது வந்து ஒரு எங்கிட்ட வருமானம் இருக்குதோ வருமானம் இல்லையோ அந்த வரலட்சுமி பூஜையை இடைவிடாமல் செய்யுங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் இடைவிடாமல் செய்யுங்க. அப்படி செய்யும் பட்சத்தில் இருந்தால் அதுக்கு நல்லபடியாக உங்கள் வீட்டில் பொருளாதாரம் பண பிரச்சனை வராது. அது மட்டும் இல்லை, நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணால் மட்டும் போதுமா, யாக பூஜை பண்ணால் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போதாது. நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் கஷேத்திரத்துக்கு போய் மகாலட்சுமியோ ஸ்ரீதேவி தாயாரோ அல்லது பெருமாளையை சேவ் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கே வந்து துளசி மாலை சாத்தி, சுவாமி எனக்கு பண பிரச்சனை தீரணும், எனக்கு வர வேண்டிய பணம் வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய அந்த பண பிரச்சனை ஏதோ ஒரு வழியில் மாறும். அது நீங்கள் சரியாக செய்யும் பட்சத்தில் இருந்தால் சரியாக உங்களுக்கு அந்த பலனை கொடுக்கும் என்று சொல்லி இந்த பண பிரச்சனையிலேருந்து மாற்ற ஒன்று. இன்னொன்று எளிமையான ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ சுவாமி எனக்கு வந்து அந்த அளவுக்கு எனக்கு பொருளாதார சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறேன், வேறு ஏதாச்சும் ரொம்ப யாக பூஜை இல்லாமல் எல்லாம் ஏதோச்சும் ஒரு எளிமையாக சொல்ல முடியுமா கேட்டால் நிச்சயமாக சொல்லலாம். தமிழ் தேவார திருமுறைகளில் திருஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பாடின ஒரு பாடல் இருக்குது. திருவாவடுதுறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து இடரினும் தளரினும் எனதுரு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதிக பாடல் இருக்குது. அந்த பாடலை தினந்தோறும் நாள்தோறும் பாடிட்டு வாங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஏதோது வழியில் பணம் வரும். சுவாமி இதெல்லாம் நம்ப முடியுமா, நம்பலாமா கேட்டால் சிவனடியார்கள் சரிங்களா, அந்த சிவனடியார்களுக்கு ஏதாச்சும் ஒரு பணம் தேவைப்படும் பட்சத்தில் இருந்தால் இந்த இடரினும் தலைனும் பதிகத்தை ஓதுவா மூர்த்திகளை வச்சு பாட சொல்லுவாங்க. அந்த ஓதுவா மூர்த்திகள் பாட வச்சு பாட்டை கேட்டு அந்த பதிகத்தை அவங்கள பாடி என்ன பண்ணுவாங்க, நித்தலும் சுவாமி பூஜையில் பாடும்பொழுது அவங்க ஏதோ ஒரு வழியில் பணம் வந்து சேர்ந்துடும். நிறைய சிவனடியார்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை உங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவனடியாட்டு கேட்டு பாருங்க. சுவாமி இந்த இடரினும் தலைனும் பதிகத்தை பாடினா நமக்கு ஏதோ ஒரு வழியில் காசு வருமா அப்படின்னா கண்டிப்பாக ஆமாம் வரும், நானே அனுபவிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ரொம்ப கஷ்டம், நல்லா இருந்தேன், திடீர்னு ஒரு கர்மாவினுடைய காரணத்தினால நான் ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன், இந்த நிலைமை எப்படி மாறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவேழிமிழலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் போய் சுவாமி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான தலம். இந்த தலம் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு தடையை நீக்கின்ற தலம் சொல்லப்படுது. விஷ்ணு பகவான் வந்து இந்த தலத்தில் சக்கராயுதம் வேண்டி பூஜை பண்ண தலமாக சொல்லப்படுது. அந்த தலத்தில் தான் அவருக்கு தாமரை கண்ணன் அப்படின்னு ஒரு பேர் வந்ததாக சைவ சித்தாந்தவாதிகள் சொற்பொழிவில் சொல்லக்கூடிய ஒரு வாக்கும் இருக்குது. அல்லது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பணம் தேவைக்காக பாடுகின்ற ஒரு பாடல் இருக்குது. வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மிழலையில் ஏசல் இல்லையே அப்படின்னு திருஞான சம்பந்த பெருமாள் அந்த திருக்கோயில் கஷேத்திரத்தில் பாரு, சுவாமி எனக்கு வந்து குற்றம் நீங்கணும், எங்கிட்ட கூட கஷ்டம் நீங்கணும், அதுக்காக எனக்கு பணம் தேவைப்படுது, அந்த பணத்தை நீ தான் கொடுக்கணும், வாசி தீரவே காசு நல்குவீர் அப்படின்னு அந்த பதிகத்தை நீங்கள் தினந்தோறும் பாடுனீங்கன்னா நிச்சயமாக ஏதோ ஒரு வழியில் பணம் வரும். இதுவும் நீங்கள் சிவனடியார்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கனாலோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய ஓதுவாமூர்த்தி கேட்டிங்கன்னா இந்த பாட்டை எப்படி பாடணும் அப்படின்னு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த பாட்டை அப்படியே தினந்தோறும் பாடு. இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழி. அதாவது மகாலட்சுமி யாக பூஜை பண்ணி சிறப்படைவது ஒரு பக்கமாக இருந்தாலும் இந்த பக்கம் எளிமையான வழி தமிழ் தேவார திருமுறைகளை பாடிட்டாலே போதும், நமக்கு ஏதோ ஒரு வழியில் பணம் நமக்கு வரும் என்பது திண்ணம். இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ஒன்று திருவாவடுதுறை திருத்தலத்தில் இருக்கக்கூடிய இடரினும் தளரினும் பாட்டு, ரெண்டாவது திருவேழிமிழலை இருக்கக்கூடிய வாசித்தீரு பாட்டு. சுவாமி இது வந்து எங்கே கிடைக்கும், நான் எப்படி பண்ணுறேன்னா இன்றைக்கி வந்து உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க இடத்துல செல்ஃபோனில் டச் பண்ணிட்டாலே வந்துடும். நீங்கள் நெட்டில் இந்த பாட்டை போட்டாலே அது ஒரு 11 பாட்டு வந்துடும். தினந்தோறும் பண்ணிங்க, நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பணம் கஷ்டம் வராது. அதை அனுபவிக்க வேண்டிய கண்டிப்பாக சுவாமி கொடுப்பாரு. அப்படி உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்துச்சுன்னா இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது, நாங்கள் அனுபவித்து நல்லா இருக்கிறோன்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய ஒரு மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கலாம். ஆக அன்ப பெருமக்களே, மகாலட்சுமி பூஜை, சுக்கிர பூஜை, தமிழ் தேவார திருமுறைகளுக்கு உண்டான இடரினும் தலைனும் வாசித்திரவு, இது ரெண்டும் எல்லா பூஜையும் செய்து சிறப்படையுங்க. உங்களுடைய பண கஷ்டங்கள் துன்பங்களால் நீங்கிடும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நமச்சிவாயம்.